moral stories. நந்தமதின்ற ஆத்தங்கரையில ராமாபுரம்னு அழைக்கப்படுற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல பீமன்னு ஒருத்தன் மண்ணால பானைகள் செய்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அவன் ஒரு நாள் முழுக்க உழைச்சு பானைகள் செய்வான். அவனுக்கு கர்ணன்னு ஒரு நண்பனும் இருந்தான். கர்ணனுக்கு பேராசை ரொம்ப அதிகம். ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டே இருப்பான். பீமன் ஏழையா இருந்தாலும் கருணை இரக்கம் மிகுந்தவனா இருந்தான். இதத்தான் கர்ணன் அடிக்கடி கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான். கேலி மட்டும் இல்லாம அப்பப்போ திட்டவும் செய்வான். ஏய், காலங்காத்தாலேயே என்ன இங்க உட்கார்ந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பானைகள் செய்யாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. அதெல்லாம் நீ எப்ப செய்ய போற? உனக்காக நான் மண்ணெல்லாம் பிசைஞ்சு தயாரா வச்சேன். ஐயோ, நீ இருக்கியே, ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் என்கிட்ட சண்டைக்கு தயாரா வந்துருவ. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தேன். அதுக்காக என் தலைய போட்டு இப்படி உருட்டுறியே. செய்யறேன், வரேன்டா. நான் இப்போ பேசினாலே அது உனக்கு சண்டை மாதிரி இருக்கு. வீட்ல ஒரு பைசா இல்ல. அத பத்தி நீ ஏதாவது கொஞ்சமாவது கவலைப்படுறியா? நான் தான் அதை பத்தியும் சேர்த்து கவலைப்படணும் போல. என்ன கருணா, எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லா பிரச்சனையும் தீரும். அப்படி அன்போட அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான் பீமன். ஆனா கர்ணன் மட்டும் எப்பவுமே ரொம்ப எரிச்சலோடவே தான் இருந்தான். என் தலை எழுத்து இப்படி ஏழையா வந்து பிறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவந்திபுரம் மன்னனாவோ இல்ல மைத்திலிபுரம் ஜமீன்தாராவோ பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி இல்லாத கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான். டேய், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. அதுக்காக நம்ம குடும்பத்தையும் நம்ம பெத்தவங்களையும் எப்பவும் தாழ்த்தி பேசக்கூடாதுடா. தாழ்த்தி பேசாம என்னடா செய்ய சொல்ற? நாள் முழுக்க தெருவுல சுத்தி சுத்தி பானைகள் வித்தாலும் நமக்கு நிக்கிறது ₹1/2. இந்த ₹1/2 வாழ்க்கையில என்னத்த செய்ய முடியும்? இதுக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் இப்ப என்ன சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்னு பீமன் நேரடியாகவே கேட்டான். அவங்கெல்லாம் என்ன பெரிய மகாராஜாவா? திட்டாம எப்படி இருக்கிறது? என்ன என்னோட அப்பா இருக்கிறத வச்சுக்கிட்டே ரொம்ப அன்போட வளர்த்தாருப்பா. இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா வாழ கத்து கொடுத்திருக்காரு. இப்படியே பீமனும் கர்ணனும் தினமும் பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பீமன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் விலங்குகள் மேல ரொம்ப அன்பு அவனுக்கு. யாராவது துன்பப்படுறத பார்த்தா கூட மனசு அப்படியே உருகிடும். ஒரு நாய்க்குட்டி காயமடைஞ்சிருந்தா கூட அது தன்னோட பிள்ளை காயமடைஞ்சது போலவே உணர்வான். இப்படி எல்லா உயிர்கள் மேலையும் ரொம்ப அன்பா இருப்பான். ஒரு நாள் பீமன் ராத்திரி முழுக்க அவன் தயார் பண்ணின பானைகள் எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருந்தான். அடுத்த நாள் காலையில அந்த பானைகள் எல்லாமே உடைஞ்சு போயிருந்துச்சு. உடைஞ்ச குடத்துக்குள்ள ஒரு சின்ன கிளி குஞ்சு வெளியில இருந்து தஞ்சம் அடைஞ்சிருந்துச்சு. அடடா, இது ஒரு கிளி குஞ்சு வெயில் தாங்காம இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கு போல. உடனே இதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், இல்லனா இந்த சின்ன உயிர் தாங்காது. உடனே போய் எடுத்துட்டு வரேன். இதோ தத்தம்மா, இந்த தானியங்களை சாப்பிடு. இப்போதைக்கு என்கிட்ட இதா இருக்கு. சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஓய்வெடுத்து தூங்கு. அப்படி அந்த சின்ன கிளி குஞ்சு மேல ரொம்ப அன்பு காட்டுனா பீமன். ஆனா அப்போ அந்த இடத்துக்கு வந்த கர்ணன் மட்டும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டான். ஐயோ, எல்லாமே போச்சா? எல்லா பானையும் உடைஞ்சு போச்சா? இந்த கிளி சனியன் தான் செஞ்சிருக்கணும். அப்படி அந்த கிளி மேல கோவத்தை காட்டலான்னு முடிவு பண்ணான். டேய், வாயில்லா ஜீவன்கள் மேல, சின்ன பறவைகள் மேல உன்னோட வீரத்தை ஏண்டா காட்டுற? இந்த சின்ன கிளி குஞ்சு இவ்ளோ பானைகளை தள்ளி விட்டு உடைச்சிருக்குமா? அது காத்துல விழுந்திருக்கும். ஏண்டா நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி கஷ்டம் நமக்கு என்ன புதுசா? நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம், வாடா அப்படின்னு கர்ணனை அமைதிப்படுத்தி வேலைக்கு திருப்பினான். அப்போ அந்த கிளி கொஞ்சம் உயிர் போட சுவாசிச்சுது. பீமனும் கர்ணனும் சேர்ந்து மறுபடியும் பானைகள் தயாரிக்க தொடங்கினாங்க. 2 நாட்கள் உழைச்சு நிறைய பானைகள் செஞ்சு முடிச்சாங்க. அடுத்த நாள் பீமன் பானைகள் எல்லாத்தையும் எடுத்து விக்கிறதுக்காக ஊருக்குள்ள போனான். எத்தனை தெருக்கள் சுத்தி வந்தாலும் ஒரு பானை கூட அன்னைக்கு விக்கவே இல்ல. என்னது, இன்னைக்கு ஒரு பானை கூட விக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். நடந்துட்டு இருந்தான். சூரிய வெப்பத்தால வேர்வை சொட்ட சொட்ட நடந்தான். அப்பா, இந்த சுமையால தலையே பொழந்துடும் போல இருக்கு. வெயிலும் நேரடியா மண்டை மேலேயே விழுது. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு மர நிழல்ல உட்கார்லன்னா மயங்கியே விழுந்துருவேன். அப்படி ஒரு இடத்துல உட்கார்லாம் நினைக்கும் போது கல்லு தடுக்கி பானைகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஐயோ இறைவா, இது என்ன துரதிர்ஷ்டம்! எல்லாமே இப்படி நாசம் ஆயிடுச்சே. எவ்வளோ உழைச்சு கஷ்டப்பட்டு செஞ்ச பானைகள் எல்லாமே உடைஞ்சு போச்சே. கடவுளே, ஒரு குடம் கூட விக்கலையே. இப்ப என்ன செய்யறது? வீட்டுக்கு என்னத்தை எடுத்துட்டு போறது?
கடவுளே, இப்படி ஒரு அநியாயத்தை ஏன் பண்ண? அப்படி வருத்தப்பட்டுட்டே பீமன் வீட்டுக்கு வந்தான். தூரத்துல இருந்து கர்ணன் அவன் வர்றத பாத்துட்டே இருந்தான். அட, என்னோட கண்களை என்னாலயே நம்ப முடியல. இன்னைக்கு எல்லா பானையும் வித்துருச்சா? கடவுளே, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்! நிறைய பணம் கையில வந்திருக்கும் இல்லையா? டேய், போய் குறமீன் வாங்கிட்டு வாடா. சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு. இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிப்போம். ஆ, மீன் வேணுமா? அதுக்கு பதிலா என் தலையை தின்னு. கொண்டு போன பானை எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. என்னது, பானைகள் எல்லாம் உடைஞ்சு போச்சா? நான் நினைச்சேன். எனக்கு தெரியும், நீ எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பயங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன நிலைமை, அத பத்தி யோசிச்சியா? கடவுளே, என்ன செய்ய சொல்றடா? அரிசி பருப்பு வாங்க என்கிட்ட மட்டும் பணம் எங்க இருக்கு? நான் என்ன இப்ப செய்ய முடியும்? அப்படி ரொம்ப சோகத்தோட தனியா போய் உட்கார்ந்துகிட்டான் பீமன். கர்ணன் மட்டும் ரொம்ப கோவமா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிட்டான். நண்பா, ஓ பிராண நண்பா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அப்படின்னு அந்த கிளி குஞ்சு பானையில இருந்து வெளியில வந்து சோகத்துல இருந்த பீமன் கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஆ, ஏதோ சின்ன பிள்ளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சுத்து பக்கத்துல குழந்தைங்க யாரும் இல்லையே. யாரு? யாரது? இங்க பாரு, இந்த பானைக்குள்ள இருக்கிற கிளி தான் பேசுற. ஒரு தடவை இங்க பாரு. அட, நீயா? வாமா தத்தம்மா, நீயா இப்ப பேசுனது? உனக்கு பேச்சு கூட வருமா? ஆனா இது வரைக்கும் என்கிட்ட நீ பேசுனதே இல்லையே. இது கனவா இல்லைன்னா நிஜமா? உன்கிட்ட இருக்கிற இரக்கமும் கருணையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பறவைக்கு காயம் பட்டாலே இவ்ளோ கவலைப்படுறியே. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் துயரப்படும் போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? உனக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டாமா? நீ செய்யறதுக்கு என்ன இருக்கு தத்தம்மா? எல்லாமே நாசமா போயிடுச்சு. எல்லா பானைகளும் உடைஞ்சு போச்சு. நீ இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னோட நண்பனே. நான் ஒரு கஷ்டத்துல இருந்தப்போ நீ தானே என்ன காப்பாத்தின. இப்போ என்னோட பங்கு. என் கூட வா. உன் துயரம் எல்லாம் நொடி நேரத்துல குறைஞ்சு போற ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. பீமனும் அந்த கிளிக்கு பின்னாடியே போனான். காட்டுக்குள்ள அது ரொம்ப நேரம் நடக்க வச்சு கூட்டிட்டு போச்சு. தத்தம்மா, ஓ தத்தம்மா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும்? நீ எங்க தான் என்ன கூட்டிட்டு போற? அப்படின்னு ரொம்ப ஆயாசமா அந்த கிளி கிட்ட கேட்டான். இதோ வந்துட்டோம் நண்பனே, வந்துட்டோம். அதோ அங்க பாரு, அங்க ஒரு குகை உனக்கு தெரியுதா? இது என்ன குகை? இவ்ளோ அடர்த்தியான காட்டுக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான குகை. சரி, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற நண்பா? இது சாதாரண குகை இல்ல, மாய குகை. இதுக்குள்ள நிறைய செல்வங்கள் இருக்கு. பல வருஷங்களா கொள்ளக்கார கங்கன் திருடின சொத்தை எல்லாம் இங்கதான் சேர்த்து வச்சிருக்கான். உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லவும் பீமனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. அவனுக்கு அந்த கொள்ளக்காரன் கங்கன் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்னது, இது கங்கனோட இடமா? அவன் திருடின சொத்தையெல்லாம் இப்ப நான் அவன்கிட்ட இருந்து திருடணுமா? இது சரியில்லை. நான் பணமே இல்லாம ஏழையாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கொள்ளக்காரன் இல்ல. இந்த பாவ சொத்தை நான் கையால கூட தொடமாட்டேன். அப்படி கராரா சொன்னா பீமன். நண்பா, நீ ஏன் இவ்ளோ முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொல்றதான் கொஞ்சம் கேளேன். இங்க இருக்கிற செல்வம் எல்லாம் கங்கன் கொள்ளையடிச்சு சேர்த்தது தானே தவிர உழைச்சு சம்பாதிச்சது இல்லையே. இந்த செல்வத்தெல்லாம் நீ எடுத்துக்கிட்டா சந்தோஷமா வாழலாம்ல. நான் சொல்றத கேளு நண்பா. இந்த செல்வத்தை எல்லாம் நீ எடுத்துட்டு போ. ஆனா இந்த குகையை எப்படி திறக்கிறது? இது மூடில இருக்கு. அந்த குகை கிட்ட போய் சத்தமா இந்த மந்திரத்தை சொல்லு. ஆப்ரகாடாப்ரகா, ஆப்ரகாடாப்ரகா. இப்படி சொன்னா அந்த குகை வாசல் சீக்கிரமா திறந்துரும். சீக்கிரமா போ, இல்லனா அந்த கொள்ளக்காரன் திரும்பி வந்துடுவான். ஆப்ரகாடாப்ரா, ஆப்ரகாடாப்ரா. உடனே அந்த குகை திறந்துடுச்சு. அந்த குகையில இருந்த செல்வங்களை பார்த்து பீமனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. என்ன, இவ்ளோ செல்வங்களா? இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். அவன் தோள் மேல இருந்த கிளி இந்த வார்த்தைகளை கேட்டுச்சு. ஐயோ, பேச்ச நிறுத்திட்டு வந்த வேலைய பாரு. இப்படி பார்த்துட்டே இருந்தா நமக்கு பொக்கிஷமும் கிடைக்காது, உயிரும் இருக்காது. வேலைய சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லுச்சு. பீமன் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவே எடுத்துக்கிட்டான். சீக்கிரமா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவனோட நண்பன் கர்ணன்ட்ட சொன்னான். கடவுளே, இவ்ளோ தங்கமா, இவ்ளோ செல்வமா?
எங்க இருந்து கொண்டு வந்த? பார்த்தா இது ஏதோ புதையல் மாதிரி இருக்கு. புதையலே தாண்டா. ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இது கனவா நிஜமானே கூட தெரியலையே. ஆனாலும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ்வளோ செல்வம் அங்க இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க, மொத்தமா எடுத்துட்டு வர வேண்டாம். செய். டேய், உனக்கு புத்தி கித்தி ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா? இது உனக்கு கொஞ்சமா? நம்ம வாழ்க்கைக்கும் தேவையான செல்வம் இதுல இருக்கு. இது நமக்கு போதும்டா. இதுக்கு மேல ஆசைப்படாத. எனக்கு இதெல்லாம் பத்தாது, முழுசு வேணும். ஏ கிளியே, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த குகை எங்க இருக்குன்னு சொல்லு. டேய் டேய் டேய், நீ என்ன பண்ண போற? மறுபடியும் மறுபடியும் அங்க போறது ரொம்ப ஆபத்துடா. நாங்களே கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு ஓடி வந்திருக்கோம். இருக்கிறத வச்சுட்டு திருப்தி அடைவோண்டா. நீ போகாத, என் வார்த்தைய கேளு. அப்படி பீமன் கர்ணனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனா பேராசை கொண்ட கர்ணனும் அந்த செல்வத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. அவன் அந்த கிளியோட உதவியோட மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணினான். வேண்டாம் வேண்டாம், என்ன கஷ்டப்படுத்தாத, நானே சொல்லிடுறேன். ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ அங்க போனேன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எச்சரிச்சிட்டு அந்த இடத்தையும் சொல்லுச்சு. கர்ணன் அந்த கிளி சொன்னதெல்லாம் பொருட்படுத்தாம காட்டு வழியா நடந்து போனான். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கிளியோட உதவியால ராத்திரிக்குள்ள அந்த குகைக்கு வந்துட்டான். சத்தமா மந்திரம் சொன்ன உடனே கதவும் திறந்துடுச்சு. உள்ள போய் அந்த பொக்கிஷத்தை பார்த்ததும் கர்ணனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்பா, எவ்ளோ செல்வம் இருக்கு! எல்லா பொக்கிஷமும் இங்கதான் இருக்கு. இது எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கே வேணும். இதை எடுத்துக்கிட்டு நான் இந்த ஊர்லயே இல்ல உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். முழுசும் எனக்கு வேணும், எல்லாமே எனக்கு தான் வேணும், எனக்கு எனக்கு அப்படி பித்து பிடிச்சவ மாதிரி கத்திட்டு இருந்தான். கிளி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த கொள்ளைக்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்க. நீங்க நீங்க நீங்கெல்லாம் யாரு? ஐயோ, என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கங்கன், டேய், இவனை ஒரு நாள் விடக்கூடாது. நீ உயிரோட இங்க இருந்து போகவே முடியாது. எங்களை பத்தின ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவன் உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. டே ரங்கா, இவனை விடாதடா, முடிச்சிரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, கடவுளே, யாராவது என்ன காப்பாத்துங்களேன். பேராசையால தான் இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன். நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்க பேரை கூட நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. அப்படி கத்துனாலும் கூட அவங்க கேட்காம அவனை கொன்னு போட்டாங்க. கர்ணனோட வாழ்க்கை இப்படி பேராசையால முடிஞ்சிடுச்சு. அவனோட பேராசை அவனோட உயிரையே பலி வாங்கிடுச்சு. மைத்திலிபுரம்ங்கிற ராஜ்யத்துல ரங்கராஜபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பட்டாபிராமையான்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அந்த ஊர் மொத்தத்தையும் அந்த ஜமீன்தார் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஊர் எப்பவுமே செல்வ செழிப்போடையும் நல்ல விளைச்சலோடையும் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊரை பத்தி அங்க மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலயும் அந்த ஊரை பத்தி பேசுவாங்க. ஜமீன்தாருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்க பேரு தனஞ்சயன், அர்ஜுன், அப்புறம் பார்த்தன். தனஞ்சயா, மஞ்சள் பயிறு எவ்வளவு விளைஞ்சிருக்குன்னு பாத்துட்டு வாடா. சரிங்கப்பா. அப்படி பெரிய பையன் தனஞ்சயன் அந்த வேலைய பார்க்க போயிட்டான். பார்த்து, கடலைங்கெல்லாம் வந்துருச்சுடா. நீயே நின்னு பார்த்து எண்ணெய் எடுத்து பட்டணத்துக்கு அனுப்பு. டேய் சின்னவனே, இன்னைக்கு வயல்ல இருக்கிற களையெல்லாம் எடுக்க சொல்லு. அப்படி ஒவ்வொரு மகனுக்கும் வேற வேற வேலைகள் கொடுத்து அனுப்புனாரு. அப்பா சொன்ன வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் அதை கவனமா செஞ்சு முடிப்பாங்க. ஆனா அந்த 3 பேருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு. தனஞ்சயனுக்கு கோபம் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் ரொம்ப கோவப்படுவான். அந்த கோபம் இந்த கோபம் எல்லாத்தையும் வேலைக்காரங்க மேலதான் காட்டுவான். என்னமா அது, உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேலைய பாருங்க. இது நீங்க சுகமா உட்காந்து கதை பேசுற இடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க வந்தா ஒழுங்கா வேலைய செய்யணும், புரிஞ்சுதா? அப்படி வேலை செய்ய வர்றவங்க கிட்ட அவனோட கோபத்தை காட்டுவான். பெரிய பிள்ளை இருந்தா நான் வேலைக்கு வரமாட்டேன். அப்படி வேலைக்காரங்க பேசுறது கூட தனஞ்சயனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. 2வது பையனுக்கு தயக்கம் ரொம்ப அதிகம். ரொம்ப டிமாண்ட் ஒன்றும் இல்லையே, எண்ணெய் விலைய கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அது என்னங்க, இந்த சுத்து பக்கத்துல இந்த மாதிரி நல்ல எண்ணெய் நம்ம கிட்ட தான் கிடைக்கும். அப்படி வழக்கம் போல சொன்னான். அப்படி சொன்னா எப்படிங்க? இந்த வாட்டி கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, அடுத்த வாட்டி உங்ககிட்ட தானே வரணும். அப்படி கொஞ்சம் அழுத்தி சொல்லவும் ரொம்ப தயக்க குணம் உள்ள அர்ஜுனால மறுக்க முடியாம போச்சு. அதனால அர்ஜுனுக்கு நஷ்டமும் வருது. இங்க 3வது பையன் பார்த்தனுக்கு கருணை அதிகம். யாராவது அவன்கிட்ட வந்து கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டா போதும்,
உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்வான். ஆ சாந்தம்மா, என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? இவ்ளோ தாமதமா வந்தீங்கன்னா வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? ஐயா, என் சின்ன பையனுக்கு ரொம்ப காய்ச்சலுங்க. அவனை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படி அவ வருத்தத்தோட சொன்னதும் இவனுக்கு பாவம் ஆயிடுச்சு. ஐயோ பாவம். சரிம்மா, போங்க. சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாருங்க. நான் கொஞ்சம் பணம் தரேன். வைத்திய செலவு பார்க்கணும்னா காசெல்லாம் தண்ணியா போயிடும். அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. சின்னவர்கிட்ட கொஞ்சம் அழுதாலே போதும், கையில பணம் வந்துரும். அந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பட்டாபிராமன் கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்போ பசங்களுக்குள்ள சொத்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொருத்தரோட பலவீனங்களையும் பார்த்து யாருக்கு என்ன பொறுப்பை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த வியாபாரங்கள் எல்லாம் யாருகிட்ட ஒப்படைக்கலான்னு ஒண்ணும் புரியலையே. எந்த ஒரு பையனுக்கும் அநியாயம் ஆயிடக்கூடாது. இவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாருக்கு எந்த வேலையை கொடுத்தா சரியா இருக்குமோ அப்படி கொடுக்கணும். அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டாரு. இந்த கவலையினால சரியா சாப்பிட கூட இல்லாம மனவியாதியினால படுக்கையில படுத்துட்டாரு. இந்த விஷயம் பட்டாபியோட உயிர் நண்பனான ரங்க மார்த்தாண்டனுக்கு தெரிய வந்துச்சு. ஜமீன்தார பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து அவர் வந்தாரு. ஜமீன்தார பார்த்து பேசினதுக்கு அப்புறமா அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏரிக்கரைக்கு போனாரு. அங்க நிம்மதியா உட்கார்ந்து பேசினாங்க. ரங்க மார்த்தாண்டன் அவர்கிட்ட இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுடா? ஏன் இப்படி தளர்ந்து போயிருக்க? என்னதான் நடந்துச்சு? ஒன்னும் இல்லடா, கொஞ்சம் உடம்புதான் சரியில்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? இப்படிலாம் உடம்பு சரியில்லைன்னு நீ உட்காரவே மாட்ட. தங்க மாதிரி புள்ளைங்க, நல்ல வியாபாரம், எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்போ மனசுல எதை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? என்ன என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமா? அப்படி எப்பவும் போல அன்பா கேட்டாரு. ரங்க மார்த்தாண்டும், ஊர் என்னமோ செல்வ செழிப்போட நல்லாதான் இருக்கு. வியாபாரமும் நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னால இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த வியாபாரத்தை பார்த்துக்க முடியும். வயசு அதிகமாயிட்டே போகுது. உடம்புல சக்தி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. என்னோட 3 பசங்களையும் பார்த்தா நான் இல்லாததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்கு. வியாபாரத்தை யார் கையில கொடுத்தா எல்லாருக்கும் நல்லதா முடியும்னு எனக்கு முடிவெடுக்க முடியலப்பா. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி என்னோட பசங்களுக்கு கூட சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்குது. அதனால எனக்கு இந்த வியாபாரத்தை சரியானவன் கையில கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி ஆகாயத்தை பார்த்து அமைதியா சொன்னாரு. ரங்க மார்த்தாண்டன் இது எல்லாத்தையும் கவனமா கேட்டாரு. ஒரு பிரயாணத்துல சரியான வழிகாட்டி இல்லைன்னா அந்த பிரயாணம் நல்லபடியா நடக்காதுடா. அதனாலதான் சரியான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வியாபாரம், என் குடும்பம் ரெண்டுமே எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதுல இவ்ளோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் வியாபாரத்துக்கு தான் 3 வாரிசுங்க இருக்காங்கல்ல. அதான் எனக்கு புரியல. யார வாரிசுன்னு சொல்றதுன்னு முடிவெடுக்க முடியல. என்னப்பா நீ சொல்ற? பெரிய பையன் தனஞ்சயன் தானே வாரிசு. பெரிய பையன்ங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே பட்டாபிஷேகம் செய்யக்கூடாதுடா. பெரிய பையன் வேண்டானா 2வது பையன், அவனும் வேண்டானா 3வது பையன். இதுல இவ்ளோ யோசிக்க என்ன இருக்கு? அப்படி அர்த்தம் புரியாம கேட்டாரு. அது இல்லடா, பெரியவனுக்கு கோபம் அதிகம், 2வது உள்ளவனுக்கு தயக்கம் அதிகம், 3வது உள்ளவனுக்கு ரொம்ப கருணை. அப்படி பார்த்தா இந்த 3 பேருமே தகுதியானவங்க இல்ல, அப்படிதானே? அப்படி மொத்தமும் சொன்னாரு. ரங்க மார்த்தாண்டன் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தாரு. 3 பேருமே ரொம்ப பொறுப்போட வேலை செய்வாங்க. ஆனா 3 பேருக்குமே பலவீனங்களும் இருக்கே. அப்படின்னா 3 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன வியாபாரம் செய்ய கொடுக்கணுமோ கொடு. ஒத்துமையா இருந்தாதான்டா குடும்பம் நல்லா இருக்கும். அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி பட்டாபிராமன் தன்னோட மனசுல இருக்கிற எல்லா கவலையும் நண்பன் கிட்ட சொன்னாரு. ரங்க மார்த்தாண்டம் கூட எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு இப்படி சொன்னாரு. புரிஞ்சிடுச்சு பட்டாபி. இவங்க 3 பேருக்கும் ஒரு சோதனை வச்சு யாரு உண்மையான தலைவன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். நீ அமைதியா இரு. சக்தி சாமர்த்தியத்துல என்னோட 3 பசங்களும் ஒரே மாதிரி தான். பலம் பலவீனத்துக்கு இல்ல, வேலை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது கூட இல்ல, அவங்களோட நேர்மைக்கு தான் பரீட்சை வேணும். அப்போதான் ஒரு சரியான தலைவன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு சொன்னாரு. புரிஞ்சிடுச்சுடா, எனக்கு ஒரு நாள் மட்டும் நேரம் கொடு, நான் இத பாத்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரங்கமார்த்தாண்டம் போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம யோசிச்சு யோசிச்சு பார்த்ததுல அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. காலையில எந்திரிச்சு பட்டாபியோட வீட்டுக்கு வந்து ரங்க மார்த்தாண்டன் அவர் மனசுல நினைச்சத சொன்னாரு.
பட்டாபிராமையாக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சது. உடனடியா அதை செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அவரோட 3 மகன்களையும் கூப்பிட்டாரு பட்டாபிராமையா. சொல்லுங்கப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது புது வியாபாரம் தொடங்க போறோமா? அப்பா, கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க, எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா? அப்படி 3 பேரும் அப்பாவுக்கு எதிரில வந்து நின்னாங்க. அவரே அந்த 3 பேருக்கும் கொஞ்சம் விதைகள் கொடுத்தாரு. சொத்துக்கள் பிரிக்கிறத பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னோட முடிவு எதுவா இருந்தாலும் நீங்க ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் கையில இருக்கிற விதைகளை பாத்தீங்களா? இது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது பூ விதைகள். உங்களுக்கு 3 மாச கால அவகாசம் தரேன். அதுக்குள்ள இந்த விதைகளை நல்ல ஆரோக்கியமான செடியா அழகழகான பூக்களா யாரு வளர்க்குறாங்களோ அவங்க கையில தான் இந்த மொத்த வியாபாரத்தையும் ஒப்படைக்க போறேன். 3 பேரும் சரிசமமா விதைகளை பிரிச்சுக்கிட்டு உங்க அறிவை உபயோகிச்சு இத நல்லபடியா வளர்த்து எடுத்துட்டு வாங்க. 3 மாசம் கழிச்சு இந்த விஷயத்த பத்தி நம்ம மறுபடியும் பேசலாம். அப்படி விஷயம் என்னவோ அதை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் விதைகளை எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. மண் சட்டிகள் வாங்கி அந்த விதைகளை போட்டு பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விதை வளர்றதுல தான் அவங்களுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கு. அப்படிங்கறதுனால 3 பேரும் ரொம்ப கவனமா அதை பராமரிச்சு வளர்த்தாங்க. அப்பா கொடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு. 3 மாசம் கழிச்சு 3 மகன்களும் அவங்களுடைய பூந்தொட்டிகளை எடுத்துட்டு வந்தாங்க. தனஞ்சயனோட பூந்தொட்டியில பச்சை பசேல்னு அழகா பூக்கள் பூத்திருந்துச்சு. பார்த்தனோட பூந்தொட்டியிலையும் பலவிதமான நிறங்கள்ல மலர்கள் இருந்துச்சு. ஆனா அர்ஜுனோட பூந்தொட்டியில மட்டும் எதுவுமே இல்ல. 3 பேரோட தொட்டியையும் பரீட்சை பண்ணி பார்த்தாரு பட்டாபிராமையா. அர்ஜுனா, உன்னோட தொட்டியில மட்டும் பூக்கள் இல்லையே, ஏன்? அப்பா, நான் இந்த விதைகளை கவனமா தான் பாத்துக்கிட்டேன். ஆனா எந்த செடியும் முளைக்கல. எனக்கு கூட என்ன அர்த்தம்னு புரியல. ஒருவேளை இந்த செடி வளர்க்குற திறமை எனக்கு இல்லையோ என்னவோ. அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னான். பக்கத்துல நின்னுட்டு இருந்த ரங்க மார்த்தாண்டன் கூட அமைதியா பாத்துட்டு நின்னாரு. என்னோட தொட்டியில அழகா பூக்கள் பூத்திருக்கு, நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு தனஞ்சயன் சொன்னாரு. என்னோட பூந்தொட்டியில கூட அழகா பூத்திருக்கு, பாருங்கப்பா, நீங்களே நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னா பார்த்தன். அப்பா தன்னோட 3 மகன்களையும் ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பி தன்னோட நண்பன் ரங்க மார்த்தாண்டனை பார்த்தாரு. அதுக்கு ரங்க மார்த்தாண்டன் சின்னதா சிரிச்சாரு. அத பார்த்து பட்டாபிராமன் கூட சிரிச்சாரு. எதுக்குப்பா சிரிக்கிறீங்க? நான் உங்களுக்கு கொடுத்தது போலி விதைகள். அதிலிருந்து எந்த செடியும் வளரவே முடியாது அப்படின்னு சொல்லவும் 3 பேரும் ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க. பதவி மேல ஆசை இல்லாதவனும் உண்மை பேச துணிஞ்சவனும் தான் உண்மையான அரசனாக முடியும். சொத்துக்காக வளரவே முடியாத விதைகளை வச்சு அதிலிருந்து தான் இந்த பூஞ்செடிகள் வந்துச்சுன்னு என்னையே ஏமாத்த பாத்தீங்க. தனஞ்சயா, பார்த்தா, நேர்மையோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியலையா? இல்லைனா நான் தான் உங்களை அப்படி நேர்மையா வளர்க்கலையா? அல்லது உண்மைய சொன்னா நான் உங்களை திட்டுவேன்னு நீங்க பயந்தீங்களா? அப்படி அவர் சொல்லவும் அவங்க 2 பேரும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து தலைய குனிஞ்சாங்க. உங்க 3 பேர்கிட்டயுமே குறைகள் இருக்கு. ஆனா அர்ஜுன்ட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு. உண்மை இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில உயர்ந்து வருவாங்க. அதனாலதான் இந்த வியாபார பொறுப்பு மொத்தத்தையும் நான் அர்ஜுன் கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க 2 பேரும் அர்ஜுனனுக்கு உதவியா இருந்து ஒருத்தரோட குறைய இன்னொருத்தர் சரி செஞ்சு ஆனந்தமா சந்தோஷமா இந்த வியாபாரத்தை பண்ணுங்க. இதுல சின்னவன் பெரியவங்கிற பேதம் இல்ல. இதுல உண்மை மட்டும்தான் அர்ஜுனனை ஒரு படி மேல கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. தனஞ்சயா, அர்ஜுன் உன்னை விட சின்ன பையன். பார்த்தா, உன்னை விட அவன் பெரியவன். அதனால உங்க 2 பேரோட உதவியும் அவனுக்கு கண்டிப்பா வேணும். நல்ல புத்திசாலித்தனத்துல அர்ஜுனனை விட நீங்க 2 பேருமே முதன்மையா இருக்கீங்க. யாரு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்களே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஆனா கடைசி முடிவு எப்பவுமே அர்ஜுனோடது. அர்ஜுனா, அதிகாரம் வந்துருச்சேன்னு தலக்கணம் வந்துடக்கூடாது. அப்பா, என்னோட சகோதரர்கள் இல்லாம நான் மட்டும் தனியா என்ன செய்ய முடியும்? அவங்கள மதிச்சாதான் எனக்கும் மதிப்பு. உங்க வார்த்தைகளை எப்பவும் நான் மனசுல வச்சிருப்பேன்பா. நல்லது தம்பி, நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இப்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையும் அனுப்பி வச்சாரு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அர்ஜுனனோட தலைமையில வியாபாரத்தை நடத்தி அதுல லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சரியான நேரத்துல சரியான யோசனைய சொன்ன அவரோட நண்பன் ரங்க மார்த்தாண்டன் கிட்ட பட்டாபிராமையா இப்படி சொன்னாரு. நட்புக்கான இலக்கணமே நீதாண்டா. புத்திசாலித்தனமா நீ சொன்ன யோசனைனாலதான் இன்னைக்கு என்னோட குடும்பமே நல்லா இருக்கு. என்ன வேணுமோ கேளுடா. என்னோட சந்தோஷத்துக்கு காரணமான உனக்கு ஏதாவது தரணும் போல இருக்குடா. அப்படி சந்தோஷமா சொன்னாரு.
நண்பனுக்கு உதவி பண்றது நட்புக்காகத்தானே தவிர வேற எந்த சுயநலத்துக்காகவும் இல்லடா. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அப்படின்னு சொல்லவும் பட்டாபிராமையா ரங்க மார்த்தாண்டனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. இப்படி அவங்க 2 பேரோட நட்பு ரொம்ப காலம் நிலைச்சிருந்துச்சு. மார்த்தாண்டனுக்கு என்ன தேவையா இருந்தாலும் பட்டாபிராமையாவோட குடும்பமே துணையா நின்னுச்சு.